திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜேசிபி இயந்திரத்தின் வாடகையை உயர்த்த கோரி 80க்கும் மேற்பட்ட ஜேசிபி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜேசிபி இயந்திரத்தின் உதிரி பாகங்கள், எரிபொருள், இன்சூரன்ஸ், சாலை வரி, ஜிஎஸ்டி, மெக்கானிக் சார்ஜ், வெல்டிங் செலவு என அனைத்து செலவுகளும் உயர்ந்த நிலையில் உரிமையாளர்கள் பல இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இதனால் திருப்பத்தூர் மாவட்ட எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் வாடகையை உயர்த்த கோரி வெங்கடாபுரம் பகுதியில் ஜேசிபி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம் நடத்தினர். மேலும் இதில் 1 மணி நேரத்திற்கும் சுமார் 2500 ரூபாய் வாடகை வாங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். புதிய வாகன விலை ஒரு காரணம், உதிரி பாகங்கள் விலை ஒரு காரணம், எரிபொருள் டீசல் விலை ஒரு காரணம், இன்சூரன்ஸ் விலை ஒரு காரணம், சாலை வரி விலை ஒரு காரணம், ஜிஎஸ்டி விலை ஒரு காரணம், மெக்கானிக்கலோட சார்ஜஸும் விலை ஒரு காரணம், வெல்டிங்கோட சார்ஜஸும் விலை ஒரு காரணம், ஆப்ரேட்டர்கள் சம்பள விலை ஒரு காரணம். இது போன்ற விலை ஒரு காரணத்தினால எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது. அதனால் நாங்கள் எல்லாருமே ஒரு 100கணக்கான ஜேசிபிக்காரங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த இடத்துல நாங்கள் இந்த ஸ்ட்ரைக்கை நாங்கள் நிர்ணயித்து 3 நாளாக பண்ணிட்டு வரோம். பொதுமக்கள்லேருந்து மற்ற எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இது ஒரு உறுதுணையாக இருக்கணும், ஒரு ஆதரவு அளிக்கும் மாதிரி நாங்கள் இந்த ஸ்ட்ரைக்கு பண்ணிகிட்ருக்குறோம். எங்களோட கோரிக்கை என்னென்னா, மணிக்கு 1100 ரூபா அப்படின்னு நாங்கள் ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ 1200 பண்ணி நாங்கள் இந்த கோரிக்கையை வச்சுருக்குறோம். மினிமம் 2500 ரூபா பண்ணியிருக்கிறோம். தஞ்சாவூரில் இடவசதியின்றி வயலில் கொட்டி வைத்திருந்த நெல் பயிர்கள் மழையில் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள அம்மன்பேட்டையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது. இங்கு ஏற்கனவே கொள்முதல் செய்த 15,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததால் இடவசதி இல்லாமல் அருகே உள்ள வயல்வெளியில் நெல் பயிர்கள் கொட்டி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திடீரென பெய்த கனமழையால் பயிர்களில் தண்ணீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வயலில் உள்ள மழை நீரை இறைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜமுனா மரத்தூர் கிராமத்தில் 1 வார காலமாக காட்டு யானை ஒன்று யாரையும் அச்சுறுத்தாமல் சாலையில் ஒய்யாரமாக உலா வந்து கொண்டிருக்கிறது. காட்டு யானை ஒன்று ஜவ்வாது மலைப்பகுதியில் உள்ள கிராமங்களில் 1 வாரமாக சுற்றி வருகிறது. இது யாரையும் அச்சுறுத்தாமல் இருப்பதால் மக்கள் இதற்கு சின்ன கொம்பன் என பெயர் வைத்து செல்லமாக அழைத்து வருகின்றனர். வனத்துறையினர் இந்த காட்டு யானையை தொடர்ந்து வனப்பகுதிக்குள் விரட்டிய நிலையிலும் மீண்டும் கிராமப்புறங்களில் நுழைந்து உலா வந்து கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் மதுபோதையில் பணிக்கு வந்த தீயணைப்பு வீரரால் பரபரப்பு ஏற்பட்டது. பஞ்சுப்பேட்டை பகுதியில் உள்ள தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் தீயணைப்பு வீரராக பணிபுரியும் காமராஜ் என்பவர் மதுபோதையில் சக வீரர்களுடன் அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மதுபோதையில் அலுவலகத்திற்கு வந்த காமராஜ் சக வீரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகராறு செய்தார். இதனால் தீயணைப்புத்துறை வாகனத்தில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். மருத்துவமனைக்கு திடீரென தீயணைப்பு வாகனம் வந்ததால் நோயாளிகள் அச்சமடைந்தனர். திருவண்ணாமலை அருகே அதிமுக முன்னாள் அமைச்சர் வழங்கிய துண்டு பிரசுரத்தை தாவிக ஒன்றிய செயலாளர் வாங்க மறுத்த சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியது. செய்யாறு தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட தண்டரை கிராமத்தில் மாவட்ட அம்மா பேரவை அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்கள் வழங்கினார். அப்போது தாவேக ஒன்றிய செயலாளர் ஒருவரிடம் துண்டு பிரசுரத்தை கொடுக்கும் போது அவர் வாங்க மறுத்துள்ளார். அதற்கு முக்கூர் சுப்பிரமணியன், நான் அமைச்சராக இருந்த காலத்தில் உனது குடும்பத்திற்கு எவ்வளவு செய்தேன் என கூறி போடா என சொல்லிவிட்டு சென்றார். திருவண்ணாமலை எவ்வளவு பிரச்சனை அது தீர்வு கொடுத்தாரு.
ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு அடைந்துள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். பிரசவ வார்டு பகுதியிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் பின்புறம் உள்ள பகுதியில் தேங்கி அதிலிருந்து கொசுப்புழுக்கள் உருவாவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்மார்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகும் சூழல் நிலவுகிறது. மேலும் நோயாளிகளை பார்க்க வரும் உறவினர்களும் பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். புதுச்சேரியில் அரசு காலி பணியிடங்களை நிரப்ப வயது வரம்பில் சில தளர்வுகளை கொண்டு வரவுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். காமராஜர் மணி மண்டபத்தில் அரசின் மின்துறையில் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட 66 இளநிலை பொறியாளர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு பணி ஆணையை வழங்கினர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கடந்த ஆட்சியில் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்ததாகவும், தற்போது அரசு பணியிடங்கள் நிரப்பும் போது வயது வரம்பில் சில தளர்வுகளை கொடுக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் வேன் டிரைவர் ராமச்சந்திரன் அப்ரூவராக மாறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மடப்புரம் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த பக்தரின் தங்க நகையை திருடு போன வழக்கில் மானாமதுரை உட்கோட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையின் போது அஜித்குமார் உயிரிழந்தார். அஜித்குமார் கொலை சம்பந்தமாக திருப்புவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை போலீசார் கண்ணன், ராஜா, பிரபு, சங்கர மணிகண்டன், ஆனந்த் ஆகிய 5 பேரை கைது செய்து மதுரை சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு தொடர்பாக மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம், குற்றப்பிரிவு போலீஸ் வேன் டிரைவர் ராமச்சந்திரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த வழக்கில் ஜூலை 12 முதல் சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சிபிஐ விசாரணையின் போது ஜூன் 27 மற்றும் 28ஆம் தேதி அஜித்குமாரை எந்த இடத்திற்கு யார் யார் விசாரணைக்கு அழைத்து சென்று தாக்கினர் என்பது குறித்து டிரைவர் ராமச்சந்திரன் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். மேலும் போலீஸ் வேனில் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அழைத்து சென்று காட்டிய நிலையில் வழக்கில் வேன் டிரைவர் ராமச்சந்திரன் சாட்சியம் முக்கியமாக இருப்பதால் அவர் அப்ரூவராக மாற உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.